என்ன குழந்தைகளே, இன்று ஒரு குட்டி கதையே பார்ப்போமா? காடு மற்றும் நதிகளுக்கு நடுவே ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்தது. தாராள மனப்பான்மையுடன் கூடிய ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் தன்ராஜ். அவர் செல்வத்திற்காக மட்டுமல்லாமல் தனது நேர்மைக்கும் வள்ளல் குணத்திற்கும் அவர் பிரசித்தி பெற்றவர். தன்ராஜ் வணிக ரீதியாக அடிக்கடி பல நகரங்களுக்கு பயணித்துக் கொண்டு இருந்தார். பட்டுப்புடவைகள், தங்க நகைகள் மற்றும் ரத்தினங்களை வணிகம் செய்து வந்தார். வீட்டில் அவர் தனியாகவே வாழ்ந்தார். ஆனால் அவருடன் சிறுவயதிலிருந்து வளர்த்த 2 புத்திசாலி கிளிகள் மட்டும் இருந்தன. அந்த கிளிகள் ராமு மற்றும் சாமு என அழைக்கப்பட்டன. அவை மிகவும் விவேகமிக்கவையாக இருந்ததால் மனிதர்களைப் போலவே பேச கற்றுக்கொண்டிருந்தன. தன்ராஜுடன் அந்த கிளிகள் மிகவும் நெருக்கமாக இருந்தன. அவர் மேற்கொண்ட பயணங்களையும் சந்தித்த ஆபத்துகளையும் அவர் பேசிக் கொண்டிருக்க கிளிகள் அவற்றை கவனமாக கேட்டிருந்தன. ஒரு நாள் மாலை வேளையில் தன்ராஜ் ஒரு தொலைதூர நகரத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் அவருக்கு தெரியாமலே 5 திருடர்கள் கொண்ட ஒரு குழு அவரை கண்காணித்து வந்தது. அவர் கொண்டு வந்த செல்வங்களை பார்த்து ஆசைப்பட்ட அவர்கள் இரவு நேரத்தில் தன்ராஜை சுற்றி வளைத்தனர். பின்பு அவரை கொன்று அவருடைய விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்தனர். தங்கள் குற்றம் தெரியாமல் இருக்க அவர்கள் மிக தொலைவிலுள்ள ஒரு கிராமத்திற்கு ஓடி சென்று ஒளிந்து கொள்ள முடிவு செய்தனர். அங்கே யாரும் அவர்களது தீய செயல்களை அறியமாட்டார்கள் என்று அவர்கள் நம்பினர். விதி வினையானது அந்த திருடர்கள் தன்ராஜின் கிராமத்தை சென்றடைந்தார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஓர் வீடு வெறிச்சோடி போயிருந்தது. யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் என நம்பி அவர்கள் அந்த வீட்டில் தங்கினர். ஆனால் அது தன்ராஜின் வீடு. ராமு மற்றும் சாமுவின் இருப்பை அவர்கள் கவனிக்கவில்லை. திருடர்கள் வீட்டிற்குள் நுழைந்த பிறகு அந்த கிளிகள் அவர்களை கவனிக்கத் தொடங்கின. இரவு நேரங்களில் அவர்கள் பேசிக்கொண்ட விஷயங்களை கவனமாக கேட்டு வைத்தன. அவர்கள் தன்ராஜை எப்படி கொன்றார்கள், எங்கே நகைகளை மறைத்தார்கள் என்பதை கேட்டுக்கொண்டன. நாம் கொள்ளையர்கள் என்பதை யாரும் அறியமாட்டார்கள். சில காலம் இங்கேயே தங்கி நகைகளை விற்றுவிடலாம் என்றான் ஒருவன். அந்த புத்திசாலி கிளிகள் காலை நேரத்தில் ஊர் சந்தையில் அதே வார்த்தைகளை பேசத் தொடங்கின. வணிகரை நாங்கதானே கொன்றோம், பொன்னெல்லாம் நம்முடையது என்று அவை சீராக கூறின. முதலில் கிளிகள் பேச்சை பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் கடந்து கிளிகள் மேலும் தெளிவாக சொல்லத் தொடங்கின. தன்ராஜன் பெயர், திருடர்களின் எண்ணிக்கை, நகைகளை எங்கே மறைத்தார்கள் என்பதையும் கூறின. சந்தேகம் எழுந்தது. ஊர் மக்கள் சிலர் தன்ராஜ் பல வாரங்களாக வீடு திரும்பவில்லை என்பதை நினைவு கூர்ந்தனர். கவலையடைந்த அவர்கள் அவர் கடைசியாக சென்ற நகரத்திற்கு ஒரு தூதுவரை அனுப்பினார்கள். சில நாட்களில் பதில் வந்தது. தன்ராஜ் உண்மையில் சாலையோரத்தில் இறந்த நிலையில் காணப்பட்டார். அவரின் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று. கிளிகள் கூறியவை வெறும் பேச்சல்ல, அது உண்மை என தெரிந்தது. கோபமும் துக்கமும் அடைந்த ஊர் மக்கள் திருடர்களை மடக்கி பிடிக்கனர். எதிர்பாராமல் பிடிபட்ட அந்த திருடர்கள் அடி தாங்க முடியாமல் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். விசாரணையின் பின் அந்த திருடர்களை சந்தையின் மையத்தில் மக்கள் முன்னிலையில் தூக்கு தண்டனைக்குள் ஆக்கப்பட்டனர். என்ன குழந்தைகளே, இந்த கிளிகள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.